Hi and welcome to Easy Spoken English Kanchi. இன்னைக்கு வீடியோவில் present, past, future perfect continuous tenses பார்க்க போகிறோம். Already simple tenses, continuous tenses in perfect tenses part 1, part 2, part 3 வீடியோஸில் பார்த்துருக்கோம். part 4ல have, has, had கூட without verb எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்த்துருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐகார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். Now let's get started with today's video. 10th one ஓட தமிழ் சவுண்ட் நீ பேசிட்டே இருக்க. ஓகே, இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மாதிரியே சவுண்ட் ஆகும். ஓகே, தே போத் சவுண்ட் த சேம், பட் தே ஆர் நாட் ஆக்சுவலி த சேம். என்னென்னா, இப்போ நடக்கிற விஷயத்த சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகி இப்போவும் நடந்துகிட்டே இருக்குது. ஓகே, இவ்வளோ நேரமாக நடக்குது இல்லை இப்போலேருந்து நடக்குது அப்படின்றத சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அதாவது இந்த சவுண்டில் சொல்லுவோம். ஸோ இதுக்கு நம்ம ஆக்சுவலி 2 வேர்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். என்னென்ன வேர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் அண்ட் சின்ஸ். ஃபார் அப்படின்றது பீரியட் ஆஃப் டைம், அதாவது இவ்வளோ நேரமாக ஒரு ஆக்ஷன் நடக்குது. ஓகே, இவ்வளோ நேரமாக, இவ்வளோ மாதமாக, இவ்வளோ வருஷமாக, எது வேணால் சொல்லலாம். ஃபார் 2 years 2 வருஷமாக, ஃபார் 2 hours 2 மணி நேரமாக. சின்ஸ் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் டைம், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஆக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2 மணிலேருந்து நடக்குது, சின்ஸ் 2 o'clock. 2018 நடக்குது, சின்ஸ் 2018. ஓகே, ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ஃப்ரேம் பண்ணணும். அப்போ தான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பர்ஃபெக்ட்லி கரெக்டாக இருக்கும். இப்போது இதுக்கான ஸ்ட்ரக்சர் என்னென்னா, ஐ வி யூ தேக்கு ஹேவ் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி, ஹீ ஷீ இட்டுக்கு ஹேஸ் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. ஆல்ரைட், எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நீ பேசிகிட்டே இருக்க. ஸோ நீன்றதுனால யூ ஹாவ் பீன் ஸ்பீக்கிங், ஹாவ் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. பட் நான் சொன்ன மாதிரி ஃபார் சின்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்ட்ரக்சர் அமைக்கணும் இல்லையா? இப்போ அதை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீ 2 மணி நேரமாக பேசிகிட்டு இருக்க. ஸோ இவ்வளோ நேரமாக அப்படின்னு வந்திருக்கிறதுனால நம்ம ஃபார் யூஸ் பண்ணணும். யூ ஹவ் பீன் ஸ்பீக்கிங் ஃபார் 2 hours. ஓகே, இப்போ சின்ஸ் யூஸ் பண்ணி நீ 9 மணிலேருந்து பேசிகிட்டே இருக்க. யூ பீன் ஸ்பீக்கிங் சின்ஸ் 9 o'clock. யூ ஹவ் பீன் ஸ்பீக்கிங் எப்போலேருந்து? 9 மணிலேருந்து, சின்ஸ் 9 o'clock. ஓகே, இப்போ யூ ட்ரை திஸ் எக்ஸாம்பிள். நீ அவன் கூட 2 வருஷமாக பேசிகிட்டு இருக்க. யூ ஹவ் பீன் ஸ்பீக்கிங் ஃபார் அ சின்ஸா? எஸ், ஃபார் 2 years with him. ஸோ யூ பீன் ஸ்பீக்கிங் வித் him ஃபார் 2 years. ஆல்ரைட், அடுத்த எக்ஸாம்பிள். அவன் சாப்பிட்டுட்டே இருக்கான். எஸ் பீன் ஈட்டிங். இப்போ டைம் வச்சு அவன் 6 மாதமாக இதை சாப்பிட்டுட்ருக்கான். திஸ் பர்டிகுலர் ஃபுட், இந்த பர்டிகுலர் ஃபுட்டை அவன் 6 மாதமாக சாப்பிட்டுட்ருக்கான். இதை எப்படி நம்ம சொல்லலாம்? இஸ் பீன் ஈட்டிங் திஸ் ஃபார் த பாஸ்ட் 6 months. ஏன் ஃபார் யூஸ் பண்ணியிருக்கோம்? ஏன்னா இவ்வளோ நேரமாக அப்படின்னு பீரியட் ஆஃப் டைம்னு சொல்கிறதுனால ஃபார் த பாஸ்ட் 6 months. ஓகே, இல்லைனா வெறும் 6 monthsன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, அவன் 2018 இதை சாப்பிட்டுட்ருக்கான். ஹி ஹஸ் பீன் ஈட்டிங் திஸ் சின்ஸ் 2018. ஒரு பாயிண்ட்லேருந்து 2018. ஸோ அதனால் சின்ஸ் 2018. ஹி ஹஸ் பீன் ஈட்டிங் திஸ் சின்ஸ் 2018. நாங்கள் இந்த கம்பெனியில் 10 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே, ஸோ வி அப்படின்றதுனால நம்ம ஹாவ் பீன் யூஸ் பண்ணோம். வி ஹாவ் பீன் ஒர்க்கிங் இன் திஸ் கம்பெனி ஃபார் த பாஸ்ட் 10 years ஆர் சிம்ப்ளி ஃபார் 10 yearsன்னு கூட சொல்லலாம். வி பீன் ஒர்க்கிங் இன் திஸ் கம்பெனி ஃபார் த பாஸ்ட் 10 years. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். நாங்கள் இந்த கம்பெனியில் 2012 வேலை செஞ்சிட்ருக்கோம். ஸோ அங்கே வந்து 10 வருஷமான இருந்துச்சு, இங்கே 2012 இருந்துச்சு. ரெண்டுமே வந்து சேம் டைம் தான், ஐ மீன் ஒரே ஆன்சர் தான் இல்லையா? ஆனால் நம்ம சொல்கிற விதம் வேறு. 10 வருஷமானு சொல்கிறோமா, 2018 இவ்வளோ நேரமானு சொல்கிறோமா, இல்லை இப்போலேருந்துன்னு சொல்கிறோமான்றதுக்கு ஏற்ற மாதிரி ஃபார் சின்ஸ் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். வி ஹவ் பீன் ஒர்க்கிங் இன் திஸ் கம்பெனி சின்ஸ் 2012. ஓகே, 2012 சின்ஸ் 2012. அடுத்த எக்ஸாம்பிள். இது கொஞ்ச நாளாக நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ இதுக்கான ரீசன் ஆக்சுவலி என்ன? பாஸ்டில் தொடங்கி இப்போது நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த விஷயம் பாஸ்டில் தொடங்கிச்சு, ஸோ இப்போது இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் இதுன்றதுனால இட் ஹேஸ் பீன் ஹேப்பனிங் ஃபார் அ வைல் ஆர் இட் ஹேஸ் பீன் கோயிங் ஆன் ஃபார் அ வைல் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். கொஞ்ச நாளான்றதுக்கு நீங்கள் ஃபார் சம் டேஸ் அதெல்லாம் சொல்கிறத விட ஃபார் அ வைல் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் வில் சவுண்ட் நேச்சுரல். அடுத்தது, அவன் காலையிலேருந்து டிவி பார்த்துட்டே இருக்கான். இது நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அவன் அப்படின்றதுனால ஹீ ஹேஸ் பீன் வாட்சிங் டிவி சின்ஸ் மார்னிங். ஏன் சின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்? காலையிலேருந்து, ஒரு பாயிண்ட்லேருந்து, அதனால சின்ஸ். இஸ் பீன் வாட்சிங் டிவி சின்ஸ் மார்னிங். அடுத்த எக்ஸாம்பிள். அவங்க 2 மாதமாக வீடு தேடிட்டுருக்காங்க. ஆல்ரைட், ஸோ இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? தே ஹாவ் பீன் சர்ச்சிங் கிடையாது, லுக்கிங் ஃபார் அ ஹவுஸ் ஃபார் த பாஸ்ட் 2 months or for 2 months. ஓகே, ஸோ ஏன் சர்ச்சிங் போடாமல் நம்ம லுக் ஃபார் போடுறோம் அப்படின்னா, சர்ச்சிங்னா ஏதாவது ஒரு பொருள் நம்ம வச்சுருந்தோம், அது தொலைஞ்சிருச்சோ அதை நம்ம தேடிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு தான் சர்ச்சிங் சொல்லணும். இந்த மாதிரி ஏற்கனவே அவைலபிளாக இருக்குது, அதை நம்ம தேடுறோம். அதாவது வீடு தேடுறது, வேலை தேடுறது, பொண்ணு தேடுறது, மாப்பிள்ளை தேடுறது, இதுக்கெலாம் லுக் ஃபார்ன்ற வேர்பை யூஸ் பண்ணணும். தட் இஸ் ஆக்சுவலி அ ஃப்ரேசல் வேர்ப். ஸோ இங்கே வந்து verb ப்ளஸ் ஐஎன்ஜின்றதுனால லுக்கிங் ஃபார். ஸோ தே ஹவ் பீன் லுக்கிங் ஃபார் அ ஹவுஸ்
for 2 months. அவன் போன வருஷத்துலேருந்து பொண்ணு தேடிட்டு இருக்கான். ஓகே, ஸோ இதுக்கு இங்கிலீஷில் he has been looking for a bride since last year. ஏன் சின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்? ஒரு பாயிண்ட்லேருந்து, போன வருஷத்துலேருந்து. ஸோ அதனால் since last year. லுக் ஃபார் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம்? ஏன்னா பொண்ணு தேடுறது, மாப்பிள்ளை தேடுறதுக்குலாம் லுக்கிங் ஃபார் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் he has been looking for a bride since last year. ஆல்ரைட், ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட சவுண்ட் என்ன, தமிழ் சவுண்ட் என்ன, அதுக்கான சுச்சுவேஷன் என்ன, அதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸ்ட்ரக்சர் என்ன? ஐவி யூதேக்கு ஹாவ் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி, ஹீ ஷீட்டுக்கு ஹேஸ் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்னன்றதை பார்க்கலாம். தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆல்சோ வெரி சிமிலர் டு த ப்ரீவியஸ் ஒன். ஓகே, இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது பாஸ்ட்டில் ஒரு ஆக்ஷன் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு, ஆனால் பாஸ்ட்லேயே அது முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ நடக்கலை. இப்போயும் நடந்துட்டுருக்குன்னா ப்ரெசென்ட்டில் சொன்னோம், ஹேவ் பீன் ஹேஸ் பீன் யூஸ் பண்ணோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சர் ஐவி யூதே ஹீ ஷீட் எல்லாத்துக்குமே ஹேட் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. அதாவது பாஸ்ட்டில் தொடங்கி நடந்துட்டு இருந்தது, பாஸ்ட்லேயே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நீ பேசிட்டே இருந்த, யூ ஹேட் பீன் ஸ்பீக்கிங். ஸோ வாட் எவர் பி த சப்ஜெக்ட் வி யூஸ் ஹேட் பீன் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ அதனால் யூ ஹேட் பீன் ஸ்பீக்கிங். ஓகே, இப்போ இதுக்கும் நம்ம 10th யூஸ் பண்ண மாதிரியே ஃபார் சின்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நீ ஆஃப் அன் ஹவராக ஃபோன் பேசிகிட்டே இருந்த. ஓகேங்களா, ஸோ ஆஃப் அன் ஹவரான்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஃபார் யூஸ் பண்ணணும். ஸோ யூ ஹேட் பீன் ஸ்பீக்கிங் ஆன் த ஃபோன் ஃபார் ஆஃப் அன் ஹவர். ரைட், ஸோ யூ ஹேட் பீன் ஸ்பீக்கிங் ஆன் த ஃபோன் ஃபார் ஆஃப் அன் ஹவர். அடுத்த எக்ஸாம்பிள், நீ அவங்க கூட 2 வருஷமாக பேசிகிட்டு இருந்த. எப்படி சொல்லலாம்? யூ ஹேட் பீன் ஸ்பீக்கிங் வித் ஹிம், 2 வருஷமான்றதுனால ஃபார் 2 years. ஸோ இதுவே 2018 இல்லை 2020 இருந்துச்சுன்னா யூ ஹேட் பீன் ஸ்பீக்கிங் வித் ஹிம் சின்ஸ் 2020. கரெக்டாக? ஸோ ஏன்னா ஒரு பாயிண்ட்ல இருந்துன்னு சொல்கிறோம், அதனால சின்ஸ் 2020 யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், அவன் 6 மாதமாக அதை சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ பர்டிகுலர் ஃபுட் அதை வந்து அவன் 6 மாதமாக சாப்பிட்டுட்டு இருந்தான், இல்லை பர்டிகுலர் டேப்லெட் வந்து அவன் 6 மாதமாக சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ ஹீ ஹேட் பீன் ஈட்டிங் தேட் ஃபார் 6 months. இட் பீன் ஈட்டிங் தேட் ஃபார் 6 months. நாங்கள் அந்த கம்பெனியில் 10 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருந்தோம், இப்போ இந்த கம்பெனிக்கு மாறிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 10 வருஷமாக நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ we had been working in that company for the past 10 years. Okay, so we had been working in the company for the past 10 years. Next one, அவங்க இங்கே வரத்துக்கு முன்னாடி 2 மாதமாக வீடு தேடிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ தான் இங்கே வந்தாங்க, இப்போ தான் அவங்களுக்கு இந்த வீடு கிடச்சிச்சு. அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ். ஓகே, ஸோ பாஸ்ட்டில் நடந்துட்டு இருந்துச்சு ஒரு செயல், தொடங்கி பாஸ்ட்லேயே நடந்துட்டு இருந்துச்சு, முடிஞ்சிடுச்சு. எப்போ முடிஞ்சது? பாஸ்ட்லேயே முடிஞ்சிடுச்சு, இங்கே வரத்துக்கு முன்னாடி. ஆல்ரைட், ஸோ தே ஹேட் பீன் லுக்கிங் ஃபார் அ ஹவுஸ். எவ்வளோ நாளாக? ஃபார் 2 months. எப்போ வரைக்கும்? இங்கே வரத்துக்கு முன்னாடி வரைக்கும், பிஃபோர் தே கேம் ஹியர். ஸோ தே ஹேட் பீன் லுக்கிங் ஃபார் அ ஹவுஸ் ஃபார் 2 months பிஃபோர் தே கேம் ஹியர். அவன் உன்னை பார்க்குறதுக்கு முன்னாடி 3 வருஷமாக பொண்ணு தேடிட்டு இருந்தான். ஸோ இப்போ உன்னை பார்த்துட்டா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ். ஹி ஹட் பீன் லுக்கிங் ஃபார் அ பிரைட் ஃபார் 3 years பிஃபோர் ஹீ மெட் யூ. ஸோ பாஸ்ட்டில் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு, பாஸ்ட்டில் முடிஞ்சிருச்சு. ஆல்ரைட், ஸோ இட் பீன் லுக்கிங் ஃபார் அ பிரைட் ஃபார் 3 years பிஃபோர் ஹீ மெட் யூ. ஸோ நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸோட சவுண்ட் என்ன, தமிழ் சவுண்ட் என்ன, அதுக்கான சுச்சுவேஷன் என்ன, அதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஐவி யூதே ஹீ ஷீட் எல்லாத்துக்குமே ஹேட் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. இப்போது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஸோ இதுக்கான சவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ பேசிகிட்டே இருப்ப. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்ட் டென்சஸ் பட் த லீஸ்ட் யூஸ்ட் டென்ஸ். ஏன் அப்படின்னா இதை விட சிம்பிளர் ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அது என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போது இது எந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்டில் தொடங்கிடுச்சு, ஃப்யூச்சரில் ஒரு பாயிண்ட்லேயும் அந்த ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, நீ பேசிகிட்டே இருப்ப, நீ எப்பயோ பேச ஸ்டார்ட் பண்ணிட்ட, இத்தனை மணி ஆனாலும் நீ வந்து இவ்வளோ நேரமாக பேசிகிட்டே இருப்ப அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஸ்ட்ரக்சர் ஐவி யூதே ஹீ ஷீ இட் எல்லாத்துக்குமே வில் ஹேவ் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகே, ஸோ 3 ஹெல்பிங் வேர்ப்ஸ் கொண்ட ஒரே டென்ஸ் இது தான். வில் இருக்குது, ஹேவ் இருக்குது, பீன் இருக்குது. ஆல்ரைட், ஸோ 10-11 பார்த்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நாம் 10 வருஷமாக இங்கே வாழ்ந்துட்டு இருப்போம். கரெக்டாக பேசிட்டு இருப்ப அப்படின்றது தான் சவுண்ட். ஸோ வாழ்ந்துட்டு இருப்போம் அப்படின்ற எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். we will have been living here for 10 yearsன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்ட்ரக்சர் படி will have been யூஸ் பண்ணணும், verb ing யூஸ் பண்ணணும் போட்டிருக்கோம். பட் இது கரெக்டானு கேட்டிங்கன்னா கரெக்ட் கிடையாது. ஏன்னா இந்த டென்ஸோட பாயிண்ட்டே என்ன, ஃப்யூச்சரில் ஒரு குறிப்பிட்ட டைம்லையும் இந்த ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். அப்போது நம்ம 10 வருஷமாக வாழ்ந்துட்டு இருப்போம், ஃப்யூச்சரை குறிக்கிற மாதிரி கண்டிப்பாக இதில் ஒரு டைம் இருக்கணும். ஸோ அடுத்த வருஷத்தில் நாம் இங்கே 10 வருஷம் வாழ்ந்துட்டுருப்போம், அடுத்த மாதத்தில், அடுத்த வருஷத்தில், அடுத்த வாரத்தில், ஓகே, அவங்க வரும்போது, இந்த மாதிரி ஃப்யூச்சரை மென்ஷன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு கான்டெக்ஸ்ட் வந்து அங்கே இருக்கணும். ஆல்ரைட், ஸோ இப்போது எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
அடுத்த வருஷம் நாம் இங்கே 10 வருஷமாக வாழ்ந்துட்டு இருப்போம். பை நெக்ஸ்ட் இயர் we will have been living here for 10 years. அடுத்த வருஷத்தில் பை நெக்ஸ்ட் இயர் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். we will have been living here for 10 years. எவ்வளோ வருஷமாக வாழ்ந்துட்டுருப்போம்? for 10 years, 10 வருஷமாக. அடுத்த வருஷம் நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு 3 வருஷமாக படிச்சுட்ருப்பேன். ஸோ நான் பாஸ்டில் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இப்போவும் போயிட்டுருக்கு. அடுத்த வருஷம் ஆனாலும் அது போயிட்டு தான் இருக்கும். அடுத்த வருஷம் எவ்வளோ நாளாக நான் படிச்சுட்ருப்பேன்னா 3 இயர்ஸாக நான் படிச்சுட்ருப்பேன். அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுட்ருப்பேன். ஐ வில் ஹவ் பீன் ஸ்டடிங் ஃபார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். எவ்வளோ வருஷமாக? ஃபார் 3 இயர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ஹவ் பீன் ஸ்டடிங் ஃபார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஃபார் 3 இயர்ஸ். அடுத்த எக்ஸாம்பிள், 3 மணிக்கு அந்த பசங்க 2 மணி நேரமாக ஓடிட்டுருப்பாங்க. ஆல்ரெடி அவங்க ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 4 hours ரன்னு வச்சுக்கோங்களேன். 4 மணி நேரம் ஓடணும் அவங்க. 3 மணிக்கு அவங்க எவ்வளோ நேரம் ஓடிட்டுருப்பாங்க? 2 மணி நேரமாக ஓடிட்டுருப்பாங்க. ஆல்ரைட், ஸோ இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? The boys will have been running for 2 hours by 3 o'clock. ஸோ 3 மணிக்கு by 3 o'clock பசங்க 3 மணி நேரமாக ஓடிட்டுருப்பாங்க, ஒரு 2 மணி நேரமாக ஓடிட்டுருப்பாங்க. The boys will have been running for 2 hours. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட சவுண்ட் என்ன அண்ட் அதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன அண்ட் அதுக்கான எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணும் அப்படின்றதையும் பார்த்தோம். ஸ்ட்ரக்சர் வந்து will have been for all the subjects we use will have been plus verb plus ing. ஓகே, இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் சொல்லியிருந்தேன் திஸ் இஸ் த லீஸ்ட் யூஸ்டு டென்ஸ் அப்படின்னு. அண்ட் இதுக்கான சிம்பிளர் ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இப்போ இங்கே 2 சென்டென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அதுக்கான எக்ஸாக்ட் தமிழ் சென்டென்ஸ் வந்து அதுதான். அடுத்த வருஷம் நாம் இங்கே 10 வருஷமாக வாழ்ந்துட்டுருப்போம். ஸோ இது எப்படி சொல்கிறதுலாம் நம்ம பார்த்தோம். ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் நம்ம யூஸ் பண்ணுறது இதுதான். அடுத்த வருஷம் நாம் இங்கே வந்து 10 வருஷம் ஆயிருக்கோம், இப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு மாதிரி சொல்லாமல் இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, by next year, it will have been 10 years since we came here. So it will have been 10 years na 10 வருஷம் ஆயிருக்கும், ஆகி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். It will have been 10 years since we came here. நாம இங்கே வந்து எப்போ? ஃப்யூச்சரில் ஒரு டைமில். என்ன டைம் அது? பை நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருஷத்தில். இல்லை மே மாதம் நம்ம இங்கே வந்து 10 வருஷம் ஆயிருக்கும். இன் மே it will have been 10 years since we came here. இந்த மாதிரி சொல்லலாம். ஆல்ரைட், இப்போ நான் இங்கே சில எக்ஸசைஸ் கொஷின் கொடுத்துருக்கேன். டு மை சர்ப்ரைஸ் நிறைய பேர் இப்போது ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணுறீங்க. ஐ அப்ரிஷியேட் ஈச் ஒன் ஆஃப் யூ பர்சனலி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரையிங். ஸோ இந்த எக்ஸசைஸ் கொஷின்ஸையும் நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சர்ஸ் வந்து காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கொஷின்ஸ் இப்போ ரீட் பண்ணலாம். சீதா 10 வருஷமாக மேனேஜராக வேலை செஞ்சுட்டு இருக்கா. நீ அடுத்த மாதம் வந்தால் 6 வருஷமாக டான்ஸ் கற்றுட்டு இருப்ப. ராமு நேற்றுலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். நானும் என் ஃப்ரெண்டும் 2 வாரமாக கதை எழுதிட்டு இருக்கோம். பூஜா 2018 இங்கே வந்துட்டு இருக்கா. ஓகே, ஸோ இந்த 5 கொஷின்ஸை ஆன்சர் ட்ரை பண்ணி எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து பார்த்தோம். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்மளோட அகாடமியில் நீங்கள் டேரெக்டாக சேர்ந்து ஸ்பீக்கிங் கோர்ஸ் ரீடிங் ரைட்டிங் கோர்ஸ் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் டேக் கேர் அண்ட் பாய்.